தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சிவபெருமானின் சப்த கைலாய தலங்களுள் ஒன்றான போலூர் மண்டகொளத்தூர் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் தர்மநாதேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மண்டகொளத்தூர் சிவாலயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் சப்த கைலாய தலங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். அண்ணாமலையாரின் உடலில் இடது பாகத்தை பெறுவதற்காக காஞ்சியில் இருந்தபடி தவம் செய்கிறாள் அன்னை காமாட்சி. சிவனை பூஜிப்பதற்காக தன் மகன் முருகப்பெருமானிடம் நீர் ஊற்றை உண்டாக்கும்படி கூறுகிறாள். அதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுத்து வீசுகிறான். முருகன் வீசிய ஞானவேல் 7 குன்றுகளை கொண்ட தென் கைலாய பர்வத மலையை துளைத்து சென்று செங்கம் மலையின் ஒரு பகுதியில் குத்தி நின்றது. அதிலிருந்து நீர் பெருகி ஆறாக ஓடியது. அதுவே சேயாறு. இது தற்பொழுது செய்யாறு என்று அழைக்கப்படுகிறது. சரி, முருகப்பெருமான் வீசிய வேல் 7 குன்றுகளை துளைத்ததில் அதில் தவம் செய்து கொண்டிருந்த 7 அந்தணர்கள் உயிரிழந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது என்றாலும் கூட அவர்களை கொன்றதால் முருகனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. அதனை போக்க சேயாற்றின் வடகரையில், அதாவது செய்யாறின் வடகரையில் 7 சிவாலயங்களை அமைத்து வழிபட்டார். காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், மகாதேவமங்கலம், எலத்தூர், பூண்டி மற்றும் குருவிமலை ஆகிய அந்த 7 இடங்களிலும் சிவபெருமானுக்கு ஆலயங்கள் அமைந்தன. அதே போல அன்னையும் செய்யாற்றின் தென்கரையில் 7 இடங்களில் சிவபூஜை செய்தாள். அதில் அமைந்த ஆலயங்கள் சப்த கைலாய தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மண்டகொளத்தூர், கரைப்பூண்டி, தென்பள்ளிப்பட்டு, பழங்கோயில், நார்த்தாம்பூண்டி, தாமரைப்பாக்கம், வாசுதேவம்பட்டு ஆகிய இடங்களில் அமைந்த அந்த 7 ஆலயங்கள்தான் சப்த கைலாய தலங்கள். இந்த 7 ஆலயங்களுள் இன்றைய காணொலியில் மண்டகொளத்தூர் தர்மநாதேஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறு, சிறப்புகளை பார்க்கலாம். மண்டகொளத்தூர் போலூரிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் 10வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றின் கரையில் வடகரையில் சப்த கரைகண்ட தலமும் தென்கரையில் சப்த கைலாய தலமும் அமைந்துள்ளது. இதில் சப்த கைலாய தலங்களுள் ஒன்றான மண்டகொளத்தூர் கோவில் அங்குதான் அமைந்திருக்கிறது. தற்பொழுது மண்டகொளத்தூர் கோவிலை சுற்றிலும் வில்வ மரங்கள் அடர்ந்த கானகமாக திகழ்கிறது. இத்தலத்து இறைவனின் திருப்பெயர் தர்மநாதேஸ்வரர், இறைவி தர்மசம்வர்தினி. கிழக்கு நோக்கிய 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தோடு ஆலயம் திகழ்கிறது. இந்த கோபுரம் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் ராஜகோபுரத்தின் வடிவத்தை ஒத்து காணப்படுகிறது. ஆலயத்தின் பிரகார சுற்றிலேயே அன்னைக்கு தனி சன்னதியில் தம் நாற்கரங்களில் வரத, அபய, அங்குச, பாசம் ஆகியவற்றை தாங்கி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறாள் அன்னை. சுவாமியும் அம்பாலும் தன் பக்தர்களின் பிரம்மஹத்தி தோஷம் உட்பட அனைத்து வித பாவங்களையும் நீக்கி பக்தர்களின் வாழ்வில் நிம்மதியை அருள்கிறார்கள். இத்தலத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வருகையில் இந்த ஊரில் தங்க நேர்ந்தது. அப்பொழுது இந்த ஊர் மக்களை வேதகிரியில் மலையில் இருக்கும் பாகாசுரன் என்பவன் மிகவும் கொடுமைப்படுத்தி வருகிறான். அந்த பாகாசுரனுக்கு பயந்து அவன் கட்டளைப்படி தினமும் ஒரு குடும்பம் வாரியாக ஒரு வண்டி சாதத்துடன் 2 எருமைகளை வண்டியில் பூட்டி தன் மகனையும் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு. அதன்படி அனுப்பப்பட்டவற்றில் வண்டியை தவிர அனைத்தையும் அந்த பாகாசுரன் தின்று விடுவான். ஒரு நாள் ஒரு தாய், நாளை என் மகனை அனுப்ப வேண்டும், அவ்வாறு அனுப்பினால் மகனை கொன்று உண்டு விடுவானே அந்த அசுரன் என்ற வருத்தத்தில் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். இதை அறிந்த குந்தி தேவி, தர்மர் இருவரும் மக்களை பாகாசுரனிடமிருந்து காப்பாற்ற அந்த சிறுவனுக்கு பதிலாக பீமனை உணவு வண்டியுடன் அனுப்பி வைக்கிறார்கள். பீமன் சாதத்தை தானே உண்டுவிட்டு களிமண்ணை எடுத்து கொண்டு செல்கிறான். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகாசுரனுக்கும் பீமனுக்கும் சண்டை ஏற்படுகிறது. பீமன் தன் கதாயுதத்தால் பகாசுரனின் தலையில் அடிக்க தலை துண்டாகி கீழே விழுந்தது. பின்னர் பீமன் அந்த தலையை காலால் பூமியில் அமுக்கினான். அப்பொழுது ஒரு குளம் போன்ற பள்ளம் உருவானது. அதன் உட்புற அமைப்பு மண்டை ஓடு வடிவில் அமைந்ததால் கபால தடாகம் என்றும் அந்த ஊருக்கு கபால நாடகபுரம்
என்றும் பெயர் உருவாகியது. அந்த பெயரே மருவி தற்பொழுது மண்டகொளத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்களின் அனைத்து வித தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி நல்வாழ்வு அருளும் மண்டகொளத்தூர் தர்மநாதேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.